ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மீனா வந்து வீட்டில் இங்கிட்ட அங்கிட்டுமா ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் முத்துவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஃபோனில் என்ன பார்த்தாரு, ஏன் அவ்வளோ கோவப்பட்டு ஃபோனை போட்டு அந்த அடி அடித்தார். நம்ம போய் ஃபோனை பார்த்தா நம்ம கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிட்டாரு. இனிமேல் என் ஃபோனை பார்க்காத வைக்காதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. அப்போ அந்த ஃபோனில் என்ன தான் இருக்குது அவர்கிட்டக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பி போய் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக மீனாவுக்கும் ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். மீனா, என்ன கடையில் ஒரு வேலையாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வீட்டில் தான் இருக்கேன். என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை, கொஞ்சம் நேரம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறியா அப்படிங்கிறாங்க. வீடு வரைக்குமா, என்னம்மா விஷயம், என்னாச்சு, உடம்பு சரியில்லையா உனக்குன்னு? நான் நல்லா தான் இருக்கேன், நான் கடையில் இருக்கேன். சத்யா தான் அப்படின்னு. சத்யாவுக்கு என்னமாச்சு, சத்யா உடம்பு சரியில்லைன்னு? அதெல்லாம் இல்லடி, அவன் திருப்பி பழையபடி வேலைக்கு போகிறேங்கிறியா? நான் இருக்கட்டும்டா, கையில் நல்லா ஜாயிண்ட் ஆகட்டும், கை செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னா கேட்க மாட்டேங்கிறியா? அதுவும் அந்த சிட்டி கூட தான் போய் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கான். நான் எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீ ஒரு ரேட்டு நம்ம வீடு வரைக்கும் வாவேன் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில்? நீ அவன் கையில் ஃபோன் கொடுமா, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி, நான் கடையில் இருக்கேன், நீ வீட்டுக்கு வா, நானும் வீட்டுக்கு கிளம்பி வர்றேன், என்னென்ன வேணும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வந்து ஃபோனை வச்சுறாங்க. மீனாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சரி அப்படின்ட்டு மீனாவுக்கு அடுத்து அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. கரெக்டாக அவங்க அம்மா வர்றாங்க. ஆனாலும் உள்ளே வந்துட்டு அவங்க அம்மா ஃபஸ்ட்டு அவங்க தங்கச்சியை பார்த்து பேசுகிறாங்க. எங்கடி அவன் அப்படிங்கிறாங்க. இந்த உள்ளே கிளம்பிட்டு இருக்காம்மா, எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க தங்கச்சி இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, டேய், நீ என்னடா நினச்சிட்டு இருக்க? நீ இப்படி போய் அடுத்தவன்ட்ட போய் வட்டிக்கு காசு கொடுத்து வந்து வட்டியில் வசூலிக்கிறதுக்காக தான் உனக்கு நான் வெளியே கடன் வாங்கி உட்காந்து படிக்க வச்சுட்ருக்கேனா? நல்லபடியாக வீட்டில் உட்காந்து படிக்க வேண்டியதுனா, படிச்சு நல்ல மார்க்கை எடுத்து அதுக்கப்புறமா நீ வேலைக்கு போக வேண்டியதுனடா. இப்போ என்னடா உனக்கு அவசரம்? கை எதுவும் செட் ஆகலை, சரியாகமாக தான் இருக்குல்ல, இன்னும் கை இதில் செட் ஆகட்டும்டா அப்படின்னு அவங்க அம்மா எவ்வளோ சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இப்படி நான் சொல்கிறது எதையுமே நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமாக சத்யா போட்டு வஞ்சிட்ருக்காங்க. ஆனால் மீனாவும் வந்துடுறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க மனசில் நீ அப்படின்ட்டு சத்யா போட்டு வால்புன்னு கத்துறாங்க. அக்கா, நான்லாம் ஒன்றும் பண்ணலக்கா, வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அது தப்பா? உங்கள் எல்லாரையும் வேலை விட்டுட்டு நான் மட்டும் ஆம்பளையால் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நானும் உங்கள் எல்லோரும் மாதிரி வேலை பார்க்கணும், உங்கள் எல்லோரும் நல்லா வச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நான் அம்மா எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவாங்க. இந்த சும்மா அந்த 8 இந்த சின்ன வீட்டிலலாம் எனக்குலாம் இருக்கணுங்கிற ஆசையே கிடையாது. என்னோடய லட்சியம், என்னோட கனவே பெருசு. நம்மளாம் பெரிய வீடு கட்டி நம்மளும் பெரிய பணக்காரங்களாக ஆகணும். அதனால் நான் வேலைக்கு போகிறேனே. நீ வேலைக்கு போகிறதெல்லாம் பெருசு கிடையாது. இப்போ வந்து உனக்கு படிப்பு தான் முக்கியம். நீ நல்லா படித்து அதுக்கடுத்து அந்த படிப்பு மூலமாக வர்ற வேலையில் பெரிய பெரிய ஐஐடியில் போய் நீ வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிட்டா இப்போ உனக்கு யார் வேண்டான்னாங்கன்னு மீனாக்கு வந்து திட்டுறாங்க அவங்களையே. அக்கா, நான் இப்போயே வேலை எல்லாம் கை நிறையா தானே சம்பாதிக்கிறேனே. நீ சம்பாதிக்கிறது அந்த சிட்டி கூட உட்காந்து வேலை பார்த்து சம்பாதிக்க, அந்த சிட்டி கூட உனக்கு சேராது, அவன் கூட கண்டிப்பாக நீ வேலைக்கு போய் ஆகக்கூடாது, நீ போகவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சிட்டி வந்து நல்லபடியாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்து வட்டிக்கு காசு விட்டு நடத்துகிறான், அது ஒரு நல்ல கம்பெனி தான், நல்ல வியாபாரம் தான் அதுவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்ன உன் புருஷை மாதிரி உட்காந்து அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து சிட்டிகிட்ட தான் வந்து காசு வாங்கிட்டு அவங்களும் வசதியாக இருக்காங்க, அந்த வசூலுக்கு தான் நான் வசூலிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கார். அவங்க சத்யா வந்து என்ன சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. நீ ஒன்னால தான் இப்போ எனக்குமே கெட்ட பேர், மாமா வந்து என் கூட பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி மீனா வாயிலேருந்து வந்துடுது. ஒன்று அவங்க அம்மாட்ட என்ன சொல்கிற, இப்போ தான் நீ மாப்பிள்ளையும் சந்தோஷமாக ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தீங்க, அதுக்குன்னே உங்களால் சண்டையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவனோட இதால் தான் ஃபுல்லாமே சண்டை வந்துச்சுன்னு. அந்த செல்வத்தை வசூலிக்க போனால் இவருக்கு என்ன, இவர் எதுக்கு என் கையை உடைச்சாரு, என்னை கொஞ்சமாவது அவருடைய மச்சினை அப்படி சொல்லி எதாவது நினச்சாரா அவன் புருஷன் அப்படிங்கிறாங்க. என்னடா புருஷன் சொல்கிற, என் மாமான்னு சொல்ல மாட்டேன்னே. நான் எதுக்கு மாமான்னு சொல்லணும், நான் மச்சான்னு சொல்லி என்னை ஏதாவது நினச்சார், அவர் கையை உடச்சி விட்டார்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் வேலைக்கு போனதுனால தான் உன் வலையெல்லாம் மீட்டு எடுத்திருக்கேன், உன் வலையில் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வேணாம் எடுத்துக்கோ, அந்த கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, ஆமாடி, அவனும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன், ஏதோ வளையல் இருக்குது, என்ன வளையல், எதுக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா, அது வேறு ஒரு விஷயமா, நான் உனக்கு வேறு சொல்கிறேன் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அந்த வளையலில் எனக்கு ஒன்று இப்போ ஒன்றும் வேண்டாம், மாமா எப்போ ரூபா தரோம் அந்த ரூபா கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கடைசி வரைக்கும் அந்த வளையல் என்கிட்டக்க தான் இருக்கும், மாமா எப்போயும் உனக்கு ரூபா கொடுக்க மாட்டார், எப்போயும் நீ மீட்கவும் முடியாது அப்படிங்கிறாங்க. அது ஏன் இதை நான் பார்த்துக்கிறேன்னே, ஆனால் நீ கண்டிப்பாக சிட்டி கூட வேலைக்கு போகவே கூடாது அப்படிங்கிறாங்க. அக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து படிக்கிறது இல்லாமல் இருக்கிறனால தான் அந்த குடும்பத்தில் போய் நீ கஷ்டப்படுற. உன்னே மாதிரி இப்போ சத்யா வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கா, அவளுக்கும் நிறைய படித்த இடத்துலேருந்து மாப்பிள்ளை வரும். ஸோ அதுக்கு ஏற்றப்ப நம்ம பவுனு காசு வசதி எல்லாமே நம்ம செஞ்சு வைக்கணும். அப்படின்னா தான் அவள் எல்லா இடத்துல கல்யாணம் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் உன்னை மதிக்கிறாங்களா, நீ ஏழையாக இருக்க, நீ படிக்கவும் இல்லைன்னு சொல்லி உன்னை மதிக்கிறாங்களா? நானும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏமனே திருட்டு பட்டம் கட்டி என்னை எப்படிலாம் அவமானப்படுத்தினாங்க. ஸோ அதனால் நான் சத்யாவுக்கு அதுக்கடுத்து நகை சேர்க்கணும், எல்லாமே இருக்குன்னு. ஏன் அதுக்கு நாங்கள் இல்லையானே? நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதித்து வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லபடியாக நான் வேலை பார்க்குறேன், நான் பார்க்குற வேலை கரெக்டான வேலை, நியாயமானதான் அப்படின்னு சொல்லி சத்யா ரொம்ப பயங்கரமாக கோவப்படுறான். எவ்வளோ மீனாவும் சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் அந்த இடத்த விட்டு வீட்டை விட்டு காலி பண்ணி அவர் வேலைக்கு நான் போய் தான் தீருவேன், யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன்ட்டு பேக் எடுத்துகிட்டு போயிடுறான். என்னடி இவன் யார் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க அம்மா, தங்கச்சி, அக்கா, மீனா எல்லாருமே பேசுகிறாங்க. இங்கிட்டு வீடை பார்க்குறாங்க. அவங்க அம்மா இங்கிட்ட அங்கிட்ட நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அது அண்ணாமலை பார்க்குறாரு. என்ன விஜய், என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஒரு இடத்துல உன்னால் உட்கார முடியலையா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைங்க, வீட்டில் ஏதோ ஒரு நடக்குது, அது என்ன நடக்குதுன்னு யார்கிட்ட கேட்டாலும் எவனுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கரெக்டாக ரவி வராரு.
அண்ணி எனக்கு ஒரு காஃபி அப்படிங்கிறாங்க. டேய் ரவி இங்கே வாடா, நீ எதுக்குடா அவட்ட கேட்ட அப்போது அப்படிங்கிறாங்க. அம்மா காஃபி கேட்டது ஒரு தப்பாம்மா, அண்ணிட்ட தானே காஃபி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் அது இல்லைடா, இதுக்கு முன்னாடி அவட்ட ஒன்று கேட்டியில்ல, என்ன கேட்டேனே, இதுக்கு முன்னாடி அவள் கூட நீ பேசிகிட்டு இருந்தீல்ல, ஓ அதுவா, ஸ்ருதிக்கு எனக்கும் ஒரு இது அதனால கேட்டேனே, ஸ்ருதிக்கு உனக்கு இது சண்டே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, ஸ்ருதியை பற்றி ஒரு தகவல் தெரியும்னு அதுக்காக கேட்டேன்னே. டேய் என்னடா நீ எதுக்குடா மொட்டை மாடியில் போய் படுத்தேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி இவங்க எதுவுமே சொல்லாமல் மழுப்பிக்கிட்டே இருக்காரு ரவி. கரெக்டாக ஸ்ருதியும் வராங்க. ஆன்ட்டி எனக்கு வந்து டைம் ஆச்சு, நான் வந்து டப்பிங் போகணும், ஸோ இவன் வந்து குளிக்கிறானா இல்லை நான் ஃபஸ்ட்டு குளிக்கட்டுமான்னு கேளு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அம்மா நாம தான் குளிச்சுக்கிறேன், எனக்கு நேரமாகுதுன்ட்டு இவர் ரவி உள்ளே போயிறாரு. என்னடா இருடா அப்படிங்கிறாங்க. ரவி நிற்க மாட்டேங்கிறாரு. அடுத்து ஸ்ருதி இருக்காங்க. என்ன ஸ்ருதி, ரவி எதுக்கு மொட்டை மாடியில் போய் படுத்து வந்தா, மொட்டை மாடிலேருந்து எதுக்கு இறங்கினானே, மொட்டை மாடிக்கு ஏறினா அவன் இறங்க தான் ஆன்ட்டி செய்யணும், இதில் என்ன இருக்குன்னு. இல்லைம்மா உனக்கும் எனக்கு எதுவும் சண்டையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, நீங்கள் அவன்கிட்டே போய் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு, இது வரைக்கும் எந்த சண்டையும் இல்லை அப்படின்ட்டு ஸ்ருதியும் போயிடுறாங்க. அண்ணாமலை கிட்டக்க வராரு. என்னங்க இது மொட்டை மாடியில் 3 பேரும் படுத்தாங்க, முத்து வந்து எப்பயும் டெய்லி நைட்டு படுக்கிறது தான், அதனால் ஒன்றும் இல்லை. இந்த மனோஜும் ரவி எதுக்கு போனாங்க, 3 பேர் ஏன் மொட்டை மாடியில் இருந்தாங்க, இங்கே கீழே இவளுக்கு 3 பேர் சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்காங்க, எதுக்கு இந்த இதில் நடந்திருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு ஆனால் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்கே விஜய் புலம்புறாங்க. இப்போ உனக்கு என்ன, 3 மருமக சிரித்து சந்தோஷமாக இருந்தால் உனக்கு நல்லது தானே, சந்தோஷம் சொல்லி நீ என்ஜாய் பண்ண வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கனே. இல்லை இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் பயங்கரமாக புலம்புறாங்க. சரி 3 பேருக்குள்ள சண்டைன்னு தெரியும், ரோஹிகிட்ட கேட்டியான்னு கேட்டேனே, ஸ்ருதிகிட்ட கேட்டியா அப்படிங்கிறாரு. இப்போ உங்கள் முன்னாடி தானே கேட்டேனே. சரி மீனாட்ட கேட்டியானே, அது அது அவகிட்ட நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்குள்ளே உள்ள சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னு உனக்கு தோணுச்சு, ஆனால் முத்துக்கு மீனாக்குள்ள சண்டையை தீர்த்து வைக்கணும்னு உனக்கு தோணுச்சா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைன்ட்டு அவங்க எப்பயும் சண்டை போடுறது தானே, இன்றைக்கி சண்டை போடுவாங்க நாளைக்கு கூடிக்கிடுவாங்க, இதில் என்ன இருக்குது, அவங்களாம் சண்டை போட்டு அவங்கள கூடிக்கிறட்டும் அப்படிங்கிறாங்க. தெரியுதுல, அதே தான் மற்ற எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள சண்டை வரும், எல்லாம் வரும், அவங்களோட வாழ்க்கை அவங்க வாழட்டும், நீ வந்து உள்ளே போய் சண்டையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற சண்டையை பெருசாக்காத, அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இன்றைக்கி சண்டை போட்டாங்களா, அந்த சண்டையை திருப்பி அவங்களாவே சமாதானமாக்கி அவங்களாவே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அண்ணாமலை பல விதமாக பேசி உன் வேலையை பாருன்னு சொல்லி விட்டுறாரு. அடுத்து இங்கிட்டு வந்து நம்மளுடைய செல்வத்தோட ஃப்ரெண்டு முத்து இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. முத்து நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது செல்வம் சொல்கிறாரு. எங்களால் தான்டா உனக்கு கார் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன எனக்கு ஆஃபர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்துச்சு, முந்தி இருந்தது, இப்போ அதே போல் 1 2 வருது அப்படின்னு ஆட்டோ ஓட்டுறதை பற்றி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சிட்டி கூட வந்து பின்னாடி பைக்கில் சத்தியாவும் உள்ளே வராங்க. இவங்க எதுக்கடா இங்கே வர்றாங்க அப்படின்ட்டு சிக்மா செல்வமும் செல்வத்தோட மற்ற ஃப்ரெண்டும் எழுந்துச்சு போகிறாங்க. முத்து உட்காந்துட்டே இருக்காரு. டேய் நீ எதுக்கடா இங்கே வர, உனக்கு தான் வட்டியோட வட்டி எல்லா வட்டியும் கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கடா உள்ளே வந்த நீ அப்படிங்கிறாங்க. இருடா அடங்குங்கடா, உங்களுக்கு ஒன்று நான் ரூபா கொடுக்கவே இல்லை, ஆத்திர அவசரத்துக்கு வந்து ரூபா வந்து கேட்டிங்க, அதை நான் கொடுத்தேல, ஆனால் என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி சிட்டி பேசுகிறாரு. அடுத்து முத்து சொல்கிறாங்க. ஏன் உனக்கு வட்டி டீலக்ஸ் வட்டி எல்லாமே கொடுத்தேல, அதெல்லாம் காணலையா, இன்னும் எக்ஸ்ட்ரா வட்டிக்கு என்கிட்ட வாங்குறதுக்காக வந்திருக்கியா நீ அப்படின்னு கோவப்படுறாரு. ஆனால் சத்யா வந்து இருங்க நான் வந்து அவர்கிட்ட தான் பேச பண்ணிட்டு உள்ளே போகிறேன். செல்வம் வந்து தடுக்கிறாரு. இருடனே விடு அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டு சத்யா உள்ளே போகிறான். செல்வன் கிட்டக்க போய் அவன் பேக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அது என்ன தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். மேபி அவங்க அக்காவோட அந்த அடகு வச்சாங்க பார்த்திங்களா, அந்த வலையெல்லாம் இருக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.